Okay, welcome to the next class. As with the last discussion what we have made in the class, we are seeing about what is meant by the security process. We have completed until the data encryption standard. Now we can see about what is the use of secret key. What is the use of secret key? Actually, when we complete the DES algorithm, we spell that we are using 16 keys. கிட்டத்தட்ட நம்ம வந்து அங்கே ஒரு 16 கீ யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த 16 கீ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நான் 2 மாதிரி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் the keys may be different. ஒவ்வொரு கீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் the key may be unique. சரி, இந்த கீ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் it is hard to remember. என்ன? It is hard to remember. But unique இருந்தது அப்படின்னு சொன்னால் the key may be leaked off. சரியா? the key வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So after lot of discussion and lot of researchers, they decided to go with a single secret key. ஒரே ஒரு secret key வச்சு நம்ம பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஒரு சீக்ரெட் கீ வந்து நான் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு நான் வந்து ஒரு சீக்ரெட் கீயை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஐ கோ ஃபார் என்கிரிப்ஷன். இப்போ நான் ஒரு கீ இங்கே வச்சுருக்கிறேன். நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு என்னுடைய கிளாஸு என்னுடைய பேர் என்னது என்னுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு நான் ஒரு பூட்டு போடுறேன். சரியா? ஒரு பூட்டு போடுறேன். அந்த பூட்டுக்கு வந்து ஒரு கீ இருக்குது. அந்த கீ வந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ரூமை என்னால் மட்டும்தான் திறக்க முடியும். சப்போஸ் அந்த கீயை வந்து ஓன்ட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அந்த கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணால் நீ திறக்கல. அப்போ ஒரே கீ நானும் திறக்கிறேன், நீனும் திறக்கிறேன். சரியா? இது எதுக்காக நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த பூட்டுக்கு நான் வந்து பைரேட் பண்ணேன்னு சொல்ல வரல. அந்த கீ என்கிட்ட இருந்தது, அந்த கீ இப்போ ஓன்ட்ட தந்திருக்கேன். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நீ அந்த கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீ ஓப்பன் பண்ணுற. சரியா? இந்த ப்ராசஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நான் சீக்ரெட் கீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ரிஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சீக்ரெட் கீ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் if the source and the destination is nearest to each other, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு there is no risk on communication. இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த இப்போ பேங்க்கில் ஏடிஎம் பாஸ்வேர்டு நீ வாங்குற. எப்படி வாங்குற? பேங்க்கில் போய் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏடிஎம் கார்டு வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு அதனோட ஏடிஎம் பின் நம்பர் வந்து சேரும். கரெக்டானே? ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு டேட்டா உனக்கு அனுப்புகிறேன். அந்த டேட்டா உன்ட்ட வந்து சேரும்போது நான் வந்து கீயை வந்து நான் வந்து பை போஸ்ட் நான் உனக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த கீ மே பி ரிசீவ்டு பை யூ ஆஃப்டர் சர்டன் டேஸ். ஸோ அன்டில் தென் த டேட்டா கான் பி ரிட்ரீவ்டு பேக். இந்த டேட்டா மே பி எமர்ஜென்சிஸ் டூ. இது வந்து த டேட்டா இஸ் கன்சிடரேஷன் இஸ் the data is very emergent and the data can't be delayed. அந்த மாதிரி ரீசன் வரும்போது we have to go with trusted party agents. We have to go with the trusted party agents. The trusted party agents ன்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னா there will be central coordinator. There will be central coordinator. சரியா? அண்ட் இப்படி எடுத்துக்கலாமே. இதை வந்து நான் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுப்போம். there are multiple banks. ஸோ நீ வந்து என்ன என்கேஷ் பண்ணுறியோ அல்லது நீ என்ன வந்து நீ வந்து ரொட்டேஷனில் விடுறியோ அந்த கேஷ் நீட் டு பி டெபாசிட்டட் டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம். மேபி 1 month இருக்கலாம், மேபி 1 week இருக்கலாம். பட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கேஷ் நீட் டு பி சரண்டர் டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வில் கெட் த மணி ஃப்ரம் யூ அண்ட் இட் வில் சர்க்குலேட் த அமௌண்ட் டு எனி அதர் பேங்க்ஸ். இப்போ நீ எந்த பேங்க்லேருந்து நீ என்ன சீரியல் நம்பரில் ஒரு நோட்டு வாங்குறியோ அந்த நோட்டு திருப்பி வந்து உன் பேங்க்கிட்ட வர வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஆர்பிஐ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ட்ரஸ்டட் பார்ட்டின்னு நினைக்கிறேன், ட்ரஸ்டட் ஏஜென்ட் நினச்சேன் அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்கலி பேங்க் வந்து அவனை நம்புது. அவனுடைய ட்ரஸ்ட் வர்த்தி எப்போ வந்து கொஸ்டின் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ஸ் பிகம்ஸ் கிரிட்டிக்கல். இப்போ இங்கே அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. when the central coordinator is trusted, until then the source and destination go with secured mode of transmission. If the central coordinator becomes untrusted person, then automatically the data transmission between myself with respect to the destination is a question mark. So the early researchers concluded that if a source is willing to get transmitted to the receiver, the source has to communicate with the central coordinator and he has to request for a key.
the central coordinator will give the key, and he remember that the source asks for a particular destination, and the particular destination identity is being stored here, and it has been stored here. Okay va? For example, Ram is willing to communicate with some other person. நம்ம எடுத்த ரவின்னு வச்சுப்போமே. இப்போ நான் வந்து சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் என்ன கேட்குறேன், ரவியை நான் கம்யூனிகேட் பண்ணணும். ரவிங்கிறது ஒரு நேம். நம்மளுக்கு நெட்வொர்க்கை பொறுத்தவரை இந்த ஐபி அட்ரஸ், சரியா, ஐபி அட்ரஸ், அதனுடைய யூஆர்எல் சம்திங் எல்ஸ், அதனோட யூனிக்னஸ் அங்கே ரீட்டைன் ஆகணும். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரவிகிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு கீயை வந்து உள்ள தரார். இப்போ யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அந்த கீயை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இவர் ஞாபகம் வச்சிருப்பார். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், the source will encrypt the data and sends the information to Ravi. ஓகேவா? and sends the information to the destination. இப்போ டெஸ்டினேஷன் என்ன பண்ண முடியாது, இந்த டேட்டா ஓப்பன் பண்ண முடியாது. ஏன் ஓப்பன் பண்ண முடியாது? கீ அவருக்கு தெரியாது. சரியா? கீ அவருக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், the destination will ask the central coordinator what is the key. இப்போ ஏற்கனவே சென்ட்ரல் கோஆர்டினேட்டருக்கு தெரியும் ராம் வந்து ஏற்கனவே ரவிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கீ வாங்கியிருக்காருங்கிறது தெரியும். அண்ட் தட் கீ இஸ் பீன் ஷேர்டு வித் த ரவி. அந்த கீ வந்து நான் வந்து ரவிக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன். அந்த கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், த டேட்டா கேன் பி ரிட்ரீவ்ட். சரியா? புரிஞ்சுச்சா? ஸோ until now, இப்போ நான் என்ன கன்சிடரேஷனில் வரேன்னா, the central coordinator need to be trustworthy. சரியா? சரி, இப்போ நம்ம இன்னொரு கொரி ஆரம்பிக்கலாம். இன்னொரு கிரிட்டிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சோர்ஸ் வந்து சென்ட்ரல் கோஆர்டினேட்டர்கிட்ட வந்து கொரி கேட்குறாரு, எனக்கு ஒரு கீ தான்னு கேட்குறாரு. நம்ம ஏற்கனவே வந்து நெட்வொர்க்கில் நம்ம 1000 செக்யூரிட்டி த்ரெட்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன த்ரெட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒன் ஆஃப் த த்ரெட் இஸ் ஃபிஷிங். என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய டேட்டாவை எப்போ வேணால் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற சேம்பர்லேருந்து, எய்தர் என்ன வாய்டு சேம்பர், அப்படி இல்லைன்னா ஒயர்லெஸ் சேம்பர்லேருந்து அந்த டேட்டாவை வந்து என்னால் எடுக்க முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஒயர்ஷார். இந்த டேட்டாவை எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த கீ அவனால் வந்து ஏன் வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் நீ வந்து யோசிச்சு அப்படின்னு சொன்னால், தென் ஆட்டோமேட்டிக்லி இந்த அல்காரிதம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்ன அப்படின்னு சொன்னால், the source asks for the central coordinator. The source asks for the central coordinator. சரியா? asks for the central coordinator for a key. இந்த கீ கேட்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, I am just using with the timestamp. சரியா? ஒரு டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்றேன். புரியுதா? நான் எப்போ ஒரு கீ கேட்குறேனோ அப்போ என்னோட சிஸ்டம் டைம் என்ன அப்படிங்கிற யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு டைம் ஸ்டாம்ப் அப்பன் பண்ணுறேன். அப்போ சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து அந்த கீயை அனுப்புறாரு. இந்த கீ அனுப்பும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நீ கேட்ட டைம் ஸ்டாம்ப் என்ன, என்னுடைய டைம் ஸ்டாம்ப் என்ன, இது வந்து சோர்ஸோட டைம் ஸ்டாம்பு, இது வந்து சென்ட்ரல் கோஆர்டினேட்டரோட டைம் ஸ்டாம்ப். இதை பேஸ் பண்ணி அனுப்புறாரு. இப்போ சோர்ஸ் என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, நான் கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கு அவர் வந்து ஒரு கீ அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இந்த கீ யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், he can be able to communicate with the destination. கரெக்டா? இப்போ டெஸ்டினேஷன் என்ன பண்றாரு, சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் அதே ப்ராசஸ்ல வந்து கேட்கிறாரு. uses the timestamp and asks the key for the source என்ன கீ யூஸ் பண்ணாரு அப்படிங்கறத கேட்கிறாரு. அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி இதே ப்ராசஸ்ல ஆரோட டைம் ஸ்டாம்ப், அடுத்தது வந்து சென்ட்ரல் கோஆர்டினேட்டரோட டைம் ஸ்டாம்ப் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த கீயை வந்து கொடுக்குறாரு. சரியா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கரெக்டா? இப்பவும் ஒரு பிரச்சனை இருக்கு, நல்லா கவனிங்க. கீ இஸ் ஓப்பன், தட் இஸ் த ரெக்வஸ்ட் இஸ் ஓப்பன் அண்ட் த டைம் ஸ்டாம்ப் இஸ் ஓப்பன். புரியுதா? த கீ இஸ் ஓப்பன் அண்ட் த டைம் ஸ்டாம்ப் இஸ் ஓப்பன். சொல்ற புரியுதா? இப்பவும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் உனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். அதை நான் வந்து என்ன சொல்றேன், ஒரு ஃபோன் பண்றேன், ஒரு டெஸ்டினேஷன்ல இருக்கன்ட்டு யார்கிட்ட ஃபோன், எனக்கு 1 லட்சம் ரூபா வேணும்னு கேட்குறேன். யாரோ ஒருத்தர் என்னுடைய இன்ஃபர்மேஷனை வந்து டேப் பண்ணி அந்த டேட்டாவை வந்து கேப்சர் பண்ணிட்டான். அந்த இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணும்போது இப்படி சொல்கிறேன், நீ இந்த இடத்துக்கு வந்துடு, நான் வந்துட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணலாம், அதே இடத்துக்கு வந்து நான் என்கிட்ட கைக்கு காசு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்னை அடிச்சு போட்டுட்டு காசு பிடிங்கிட்டு போகலாம். அப்படிதானே?
இப்போ டிஜிட்டல் கான்வர்சேஷனில் என்ன அப்படின்னு சொன்னால் பர்சன் வந்து இப்போ வந்து அங்கே வந்து நான் தான் போய் வாங்கியிருக்கிறேன், இன்னொருத்தன் என்ன அடிச்சு போட்டு தான் போக முடியும். அப்போ என்னோட ஐடென்டிட்டி இட் செல்ஃப் ரிமார்க்ஸ் தட் த பர்சன் இஸ் ஜென்யூன். பட் டிஜிட்டலில் பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னால் நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணியிருக்கிறேன், என்கிட்ட வந்து இந்த டேட்டா வந்து ஒட்டு கேட்டவங்க தே கேன் ரிசம்பிள் தட் ஐ எம். என்னோட ஐபி நம்பர் ஹேக் பண்ணால் போதும், என்னோட பற்றி டேட்டா இன்ஃபர்மேஷன் ஹேக் பண்ணால் போதும், they can able to resemble that it is mine. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியுது, டேட்டா ஹைஜாக்கிங் பண்ணலாம். இதை we call it as டேட்டா ஹைஜாக்கிங். சொல்கிற புரியுதா? எஸ்ங்கிறது என்னுடையது, எஸ்ங்கிறது நான். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற ஒரு பர்சன் ஹீஸ் அன் இன்ட்ரூடர் அப்படின்னு எடுத்துப்போம். எஸ்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் he is coming here and he is communicating the central coordinator in place of S. Automatically S is been replaced with X, but the central coordinator understands that S is only communicating with me. But normally X is communicating with the central coordinator. This is we are been calling as data hijacking or session hijacking, or else completely the information is been hacked அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சொல்ற புரியுதா? இப்போ அதனால திருப்பி அல்காரிதத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றேன்.